ஸ்வீட் காரம் ராகி சேமியா எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார ராகி சேமியாவுக்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும், 2 பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம், துருவின தேங்காய், ஒரு 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம். இனிப்பு ராகி சேமியாவுக்கு துருவின தேங்காய், சர்க்கரை, ராகி சேமியா, நெய்யும் தேவை. முதல்ல ராகி பாக்கெட்டை பிரித்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நான் 2லேருந்து 3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் நம்ம கழுவி வச்சுருக்க சேமியாவை நெய் தடவி அதில் வேக வச்சுக்கணும். நல்லா பார்த்திங்கன்னா எல்லா சேமியாவையும் நல்லா பரவி வச்சாச்சு. இப்போது இட்லி குண்டால் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை தனியாக நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இனிப்புக்கு தேவையானது தனியாக எடுத்துக்கலாம், காரத்துக்கு தேவையானது தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முதல் இனிப்பு சேமியா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை மேலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இனிப்பு சேமியா ரெடி. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கார சேமியாவுக்கு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், காஞ்ச மிளகா அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதில் துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்ததும் கொஞ்சம் தான் வதக்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போது வேக வச்சு எடுத்துருக்க ராகியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஒன்றா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுருக்கணும். பார்த்திங்கன்னா கார ராகி சேமியா ரெடி. அடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.